யோபுவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என்னுடைய ஆவியை காப்பாற்றினது. யோபு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். ஆண்டவர் யோபுவுக்கு ஜீவனை தந்தார். 14வது வசனத்துல தோலையும் சதையும் எனக்கு தனித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர் என்று சொல்லுகிறார். எனக்கு ஜீவனை தந்த நீர் எனக்கு தயவையும் நீங்க பாராட்டுனீங்க. உங்க பராமரிப்பு தான் என்னுடைய ஆவியை காப்பாற்றினது என்று யோபு சொல்லுகிறார். நாமும் இந்த வார்த்தையை இப்படிதான் நாம் சொல்ல வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஜீவனை தந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தயவை தந்தார். ஆண்டவருடைய பராமரிப்பு நம்மை இன்றைக்கு காப்பாற்றி இருக்கிறது, காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பராமரிப்பு நம்ம ஒவ்வொரு நாளும் காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு தயவை பாராட்டி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தயவு, ஆண்டவருடைய தயவு எப்படி கிடைத்தது என்பதை நாம் இந்த காலவெளியில நாம் தியானிக்க போகிறோம். யோபு ஆண்டவருடைய தயவை பெற்றுக்கொண்ட மனுஷன். ஆண்டவருடைய தயவு அவன் பெற்றுக்கொள்வதற்கு காரணம் நமக்கு தெரியும். யோபு 1வது அதிகாரம் 1வது வசனத்திலும் 8வது வசனத்திலும் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலும் 3 முறை ஆண்டவர் அவனை குறித்து சாட்சியை கொடுக்கிறார். யோபு அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன். அவனை போல பூமியில ஒருவரும் இல்லை என்று ஆண்டவர் யோபுவை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய சாட்சியை நாம் பார்க்கிறோம். தேவன் நம்மை குறித்து சாட்சி பகருகிறவராய் நாம் வாழ வேண்டும். இந்த சாட்சிக்கு அவன் ஸ்தோத்திரம் உண்டு. ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யோபு 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஸ்தோத்திரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் போது அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, யோபு விருதாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அல்லேலூயா. சாத்தான் யோபுவை குறித்து சொல்லுகிற சாட்சியை நாம் பார்க்கிறோம். அவன் யோபு தேவனுக்கு பயந்து நடப்பதற்கு காரணம், நீர் அவனுக்கு எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்தீர். அவனுடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்துல பெருகிற்று. அதனாலதான் அவன் கர்த்தருக்கு பயந்து என்ன செய்கிறான்? நடக்கிறான். உங்களுக்கு பயந்து வாழுகிறான். இது எல்லாமே இல்லாவிட்டால் அவன் நிச்சயமாக உமக்கு பயந்து என்ன செய்ய மாட்டான்? வாழ மாட்டான் என்று சாத்தான் யோபுவை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் யோபுவுக்கு செய்ததான காரியம் ஒன்று, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதுதான் தேவன் நமக்கு பாராட்டுகிற தயவு. தேவன் நமக்கு பாராட்டுகிற தயவு. அவர் நம்முடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய கைகளின் கிரியைகளை முதலாவது ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆசீர்வதிக்கும் பொழுது தேவனுடைய தயவாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதத்தின் புத்தகம் 90வது சங்கீதம்
17வது வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. ஆண்டவர் எப்படி கைகளின் கிரியையை ஆசீர்வதிக்கிறார். 90வது சங்கீதம் 17வது வசனம், எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். நம்முடைய கைகளின் கிரியைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். நம்முடைய கைகளின் கிரியையை ஆண்டவர் உறுதிப்படுத்தணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் செய்கிற கைகளின் கிரியைகள், பிரயாசங்கள், வேலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உபாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம் 12வது வசனம். உபாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது. நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும். அல்லேலூயா. நீங்க கையிட்டு செய்கிற வேலைகள், உங்களுடைய கைகளின் கிரியைகள், அதுதான் வேலைகள். உங்க கைகளின் கிரியைகள், அந்த கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க இந்த 28வது அதிகாரத்துல ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் கவனிக்கிறோம். ஆண்டவர் இப்பொழுது சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் உண்மையில பலிக்கும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உபாகமம் 33வது அதிகாரம் 11வது வசனம். உபாகமம் 33:11. கர்த்தாவே, அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கை கிரியையின் மேல பிரியமாயிரும். அல்லேலூயா. நம்முடைய கைகளின் கிரியையை உறுதிப்படுத்த வேண்டும். நம்முடைய கைகளின் கிரியையை மேல் ஆண்டவர் பிரியமாயிருக்க வேண்டும். கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் நீதிமொழிகளின் புத்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். யோபுவினுடைய கைகளின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட போது அவனுக்கு எல்லா ஐஸ்வர்யமும் ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. யோபுவின் வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதுல வேதனை இல்ல, மிகுந்த சந்தோஷமாக அவருடைய வாழ்க்கை கடந்து சென்று கொண்டு இருந்தது. வேதனையை கூட்டாமல் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கவலை இல்லாமல் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோபுவின் வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஆண்டவர் நம்முடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறது. ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிற தயவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருந்து 14வது வசனம் வரைக்கும். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருந்து. ஈசாக்கு தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தார். அவன் ஐஸ்வர்யவான் ஆகி பர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்ததினால், கைகளின் கிரியையை ஆசீர்வதித்ததினால் தான் ஈசாக்கு ஐஸ்வர்யவானாக மாற முடிந்தது. அல்லேலூயா. நம்முடைய கைகளின் கிரியைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்தால் நாம் வர விருத்தி அடைவோம். நாம் மகா பெரியவர்களாக மாறுவோம். நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக மாறுவோம். ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தார். ஒரே வருஷத்துல பெரிய ஐஸ்வர்யவனாக ஆண்டவர் ஈசாக்கை மாற்ற முடிந்தது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த வருஷத்துல ஆண்டவர் அவனுக்கு 100 மடங்கு பலனை கொடுத்தார்.
கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதித்தார். 100 மடங்கு பலன். அதனால் அவன் ஐஸ்வர்யவானாக மாறினான் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. மகா பெரியவனாக மாறினான் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் எப்போ ஆசீர்வதிக்கிறார்? 128வது சங்கீதத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான வசனம் 1-2 வசனங்கள். கர்த்தருக்கு பயந்து அவன் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் கைகளினுடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. உங்களுடைய பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 127வது சங்கீதம் 1-2 வசனங்களிலே கவனிக்கிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா. நம்ம என்ன பிரயாசம் எடுத்தாலும் அந்த பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நகரத்தை காவாராகில் அதை காவலர்கள் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில எழுந்து நேரப்பட வேலையில தெரிந்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. எவ்வளவு அதிகாலையில எழுந்து நாம வேலை செஞ்சாலும் பிரயாசப்பட்டாலும் கர்த்தர் ஆசீர்வதித்தால் மாத்திரம்தான் ஸ்தோத்திரம் அதனுடைய பலனை நாம காண முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்தார், தயவு பாராட்டினார். அவனுடைய எப்படி ஆசீர்வதித்தார்? கைகளின் கிரியைகளை யோபுவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வேலை செய்தாலும் அந்த வேலையில ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து வருமானங்களை கொடுத்து ஸ்தோத்திரம் அவனை மிகவும் ஒரு பெருக்கத்தின் நிலைமைக்கு ஆண்டவர் அவனை கொண்டு வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கைகளின் பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யாக்கோபை பற்றி நமக்கு தெரியும். அவன் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கைகளின் பிரயாசங்கள், அவன் பிரயாசப்பட்டால் 20 வருஷம் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 43வது வசனம். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 43வது வசனம். அவன் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் உடையவன் ஆனான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததை அவன் கண்டு கொண்டான். அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய கைகளின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இரண்டாவதாக அவனை சுற்றி யோபுவை குறித்து சாத்தான் சொல்லுகிற ஒரு காரியம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீர் அவனை சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, ஆசீர்வாதத்துக்கு அதை பாதுகாத்து ஆண்டவர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார் என்றால் அந்த ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகிறவர்களாக வாழக்கூடாது. ஆண்டவர் அவனையும் அவன் வீட்டையும் அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவனை சுற்றி வேலி அடைத்தார். அவன் வீட்டை சுற்றி வேலி அடைத்தார். அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றி வேலி அடைத்தார். அவன் ஐஸ்வர்யத்தை யாரும் தொட முடியல. கைகளை உயர்த்தலையிலேயே சொல்றோம். ஆமென். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தவைகள் ஒன்றையும் யாருமே தொட முடியவில்லை. ஸ்தோத்திரம். அவனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு நிலைத்திருந்தது. அது அவனுக்கு ஆசீர்வாதமாக பாதுகாப்பாக இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் இன்றைக்கும் அவர் நம்மை வேலி அடைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில வசனங்களை நாம் வேகமாக வாசிப்போம். சங்கீதம் 34வது சங்கீதம் 7வது வசனத்தில் நாம் இப்படி பார்க்கிறோம். 34வது சங்கீதம் 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்.
கர்த்தருக்கு பயந்த இந்த யோபுவை சுற்றி ஆண்டவர் வேலி அடைத்தார். அந்த யோபுவை சுற்றி தூதனை ஆண்டவர் பாளையம் இறங்க வைத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த தூதரை அவர் பாளையம் இறங்க வைக்கிறார். அவருடைய தூதர்கள் அவருடைய பிள்ளைகளை சூழ நின்று பாதுகாக்கிறார்கள். அல்லேலூயா, அதுதான் வேலி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய குடும்பத்தை சுற்றி, நம்முடைய வீட்டை சுற்றி, நமக்கு ஆண்டவர் தந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் சுற்றிலும் ஆண்டவருடைய தூதர்களின் பாதுகாப்பை, வேலியை கர்த்தர் நமக்கு தருவதுதான் இரண்டாவது தேவன் நமக்கு பாராட்டுகிற தயவு. அல்லேலூயா, தேவனுடைய தயவு. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் நம்மை சுற்றி வேலி அடைப்பது. அல்லேலூயா. 91வது சங்கீதம் 10வது 11வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான வசனங்கள். ஸ்தோத்திரம். 91 10 11. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார். யோபுவையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்திருந்தார் என்று சொல்லும் போது யோபுவுக்கு என்ன வரல? பொல்லாமை உண்டாகல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுவுக்கு ஒரு பொல்லாமை என்ன செய்யல? வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் நமக்கு ஆண்டவர் வைக்கிற வேலி. எந்த பொல்லாப்பும் நமக்கு வரக்கூடாது. வாதை அவருடைய கூடாரத்தை என்ன செய்ய முடியவில்லை? அணுகவே முடியவில்லை. எந்த வாதையும் அவன் வீட்டுக்குள்ள வர முடியவில்லை. கர்த்தர் அவன் வீட்டை சுற்றி வேலி அடைத்திருந்தார். அப்புறம் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்திருந்தார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். யோபு எங்க போனாலும் ஆண்டவர் அவன் வழிகளில் எல்லாம் அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவனுக்கு உண்டான அத்தனைக்கு பாதுகாப்பு கொடுத்தார். ஒரு ஆட்டுக்கு பாதுகாப்பு கொடுத்தார், ஒரு மாட்டுக்கு பாதுகாப்பு கொடுத்தார், ஒரு கழுதைக்கு பாதுகாப்பு கொடுத்தார், ஸ்தோத்திரம். ஒரு காளைக்கு பாதுகாப்பு கொடுத்தார், ஒரு ஒட்டகத்துக்கு பாதுகாப்பு கொடுத்தார், அவனுடைய ஒரு வேலைக்காரனுக்கு பாதுகாப்பு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதான் வேலி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவனை சுற்றி வேலி அடைத்தார். அவனுடைய வழிகளில் எல்லாம் ஆண்டவர் அவனை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிட்டார். எங்க போனாலும் யோபு போனாலும் அவனை சுற்றி தூதர்களின் கூட்டம் அப்படியே சூழ்ந்து போயிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை சுற்றி வேலி அடைத்திருக்கிறார். அதுதான் தேவன் நமக்கு பாராட்டுகிற தயவு. ஸ்தோத்திரம். யோபுவுக்கு ஆண்டவர் சுற்றி வேலி அடைத்தார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, நமக்கு தெரியும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 ராஜாக்களின் புத்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 17வது வசனம். இவன் கண்களை திறந்தள்ளும் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்பவுமே நமக்கு உண்டு, நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஆண்டவருடைய பாதுகாப்பு உண்டு. அவருடைய தூதர்கள் நம்மை சூழ இருக்கிறார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் எலிசாவுக்கு நல்லா தெரியும். எப்போதும் அவன் எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஆண்டவருடைய தூதர்களின் காவல் உண்டு. அக்கினிமயமான ரதங்கள், அக்கினிமயமான குதிரைகள். ஸ்தோத்திரம் உண்டு. தேவனுடைய ராணுவத்தின் பாதுகாப்பு உண்டு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த உலகத்துல உள்ள ஸ்தோத்திரம் போலீஸ் பாதுகாப்போ ராணுவ பாதுகாப்போ அது ஒன்றும் இல்லை. ஆனால் தேவனுடைய ராணுவத்தின் பாதுகாப்பை, தூதர்களின் பாதுகாப்பை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்மை சுற்றிலும் ஆண்டவருடைய தூதர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம வீட்டை சுற்றிலும் ஆண்டவருடைய தூதர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்க எங்க போனாலும் உங்களுடைய சுற்றிலும் தூதர்கள் வந்து அப்படியே சுற்றி உங்களை பாதுகாத்துக் கொண்டே வருகிறார்கள். உங்கள் குடும்பத்தில்
உள்ள எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். வேலி அடைத்து, இதுதான் வேலி. அல்லேலூயா. வேலி என்றால் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய தூதர்களினுடைய பாதுகாப்பை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இன்னும் நாம் அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போகும்போது சங்கீதம் 125வது சங்கீதம் 2வது வசனம் சொல்கிறது. 125வது சங்கீதம் 2வது வசனம், பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சுற்றிலும் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் யாரை சுற்றி இருக்கிறார்? நம்மை சூழ்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சுற்றிலும் இருக்கிறார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மை சுற்றிலும் இருக்கிறார். 139வது சங்கீதத்தில் தாவீது எப்போது அதான் உணர்ந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க போனாலும் நீர் அங்கே இருக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் என்னை சுற்றிலும் இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு வேலையாக இருக்கிறார். அவர் சுற்றி இருக்கும் போது எதுவும் நம்ம அணுக முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகரியா 2வது அதிகாரம் 5வது வசனத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் தான் நமக்கு அக்கினி மதிலாக, வேலியாக, கோட்டையாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் இருக்கும்போது ஸ்தோத்திரம் எதுவும் உள்ள வர முடியாது. ஆமென். அல்லேலூயா. நீர் அவரை சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ, நீர் அவரை சுற்றிலும் இருக்கிறீர். ஆமென். ஆண்டவருக்கு சாத்தானுக்கு தெரியும், ஆண்டவர் யோபுவை சுற்றி என்ன செய்கிறார்? இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால சாத்தான் உள்ள நுழைய முடியாது. அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அப்படியே வளர்ந்து கொண்டிருக்கிறது, பாதுகாப்பாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம சுற்றிலும் ஆண்டவர் இருக்கிறார், நம்மை சுற்றிலும் தூதர்கள் இருக்கிறார்கள் என்கிற அந்த பாதுகாப்பின் வேலையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த கால வேளையிலும் அவர் நம்மை சுற்றிலும் இருக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனத்துல ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உனக்கு நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னை சுற்றிலும் இருக்கிறேன், நான் உன்னை சூழ்ந்து இருக்கிறேன், நான் உனக்கு கேடகமாக பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அவர் நம்மை சுற்றி வேலி அடைக்கிறார். இதுதான் 2வது தேவன் நமக்கு பாராட்டுகிற தயவு. அல்லேலூயா. முதல்ல யோபுக்கு ஆண்டவர் என்ன தயவு பாராட்டினார்? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தார். 2வது ஆண்டவர் யோபுக்கு என்ன தயவு பாராட்டினார்? அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால 3வதாக யோபுக்கு, அதனால இந்த 2 காரியங்கள் நடந்ததனால 3வதாக யோபுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை தொடர்ந்து நாம வாசிக்கிறோம். யோபு 1வது அதிகாரம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக 10வது வசனம், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டாக எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, கைகளின் கிரியையை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்துல பெருகிற்று. அவன் சம்பத்து தேசத்துல என்ன செய்துச்சு? பெருகிற்று. 1வது வசனம், 3வது வசனம், 3வது வசனம், அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரர்களும் இருந்தார்கள்.
அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தின் புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்ததினால் ஆண்டவர் அவனை சூழ்ந்து அவனுக்கு வேலி அடைத்து பாதுகாப்பாக இருந்ததினால் ஸ்தோத்திரம், அவன் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான். அவனுடைய சம்பத்து தேசத்துல பெருகிச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு 7000 ஆடுகள் என்றால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 500 கழுதைகள் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்தது. மிகவும் திரளான வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் யோபுவுக்கு இருந்தார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவர் யோபுவை ஆசீர்வாதமாக வைத்தார். மிகவும் பெரியவனாக மாறினான். யோபு 19வது அதிகாரம், யோபு 19வது அதிகாரம் 9வது வசனம். யோபு 19வது அதிகாரம் 9வது வசனம். என்னிலிருந்த என் மகிமையை, என் சிரசின் கிரீடத்தை. அப்ப யோபுவுக்கு ஸ்தோத்திரம், ஒரு மகிமை இருந்தது. ஹல்லேலூயா. யோபுவினுடைய தலையில ஒரு கிரீடம் இருந்தது, ஒரு மகிமை இருந்தது. அதனாலதான் அவன் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான். அல்லேலூயா, எல்லாரிலும் பெரியவனாக அவன் வாழ முடிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் சில வசனங்களை நம்ம கவனிப்போம். 29வது அதிகாரம், யோபு 29வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து யோபுவினுடைய ஆசீர்வாதங்களை நாம கவனிக்கிறோம். யோபு 29வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாக இருக்கும். தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்கள், ஆண்டவர் தான் அவனை காப்பாற்றி வந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படி அவர் காப்பாற்றி வந்தார்? அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல பிரகாசித்தது. ஆண்டவருடைய தீபம், ஆண்டவருடைய வெளிச்சம், ஆண்டவருடைய ஒளி யோபுவினுடைய தலையின் மேல என்ன செய்து கொண்டிருந்தது? பிரகாசித்துக் கொண்டிருந்தது. ஆண்டவருடைய வெளிச்சம் அவன் மேல இருந்ததுனால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தான், ஆசீர்வாதமானவனாக இருந்தான், ஸ்தோத்திரம், பெரியவனாக இருந்தான். கர்த்தருடைய தீபம் அவன் தலையின் மேல பிரகாசித்தது. அவன் அருளின வெளிச்சத்தினால இருளை கடந்து போனேன். எந்த இடத்துக்கு போனாலும், எது இருந்தாலும், எந்த இருள் இருந்தாலும் அதெல்லாம் தேவன் அருளிய வெளிச்சத்தினால தாண்டி போக ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எந்த இருளும் அவரை ஒன்றும் பண்ண முடியவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல இருந்தது. ஆண்டவருடைய ரகசிய செயல், பாதுகாப்பினுடைய செயல், ஆண்டவருடைய தூதர்களினுடைய பாதுகாப்பின் செயல், ஆண்டவருடைய சுற்றிலும் இருக்கிற பாதுகாப்பின் செயல் அவருடைய கூடாரத்தின் மேல இருந்தது. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோட இருந்தார். அல்லேலூயா. யோபுக்கு நல்லா தெரியும், சர்வ வல்லவர் என்னோட இருந்தார். சர்வ வல்ல தேவன் யோபுவோடு கூட இருந்தார். என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள் என்று சொன்னதின்படி பிள்ளைகள் அவனை சுற்றிலும் இருந்தார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவாங்க. சூழ்ந்திருந்தார்கள். என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். என் பாதங்களை நான் நெய்யினால கழுவினேன். எண்ணெய்க்கு பதிலா எதால கழுவினாரு? நெய்யினால பாதத்தை, நெய் எண்ணெய் பூசுவதற்கு பதிலா நெய்ய அவன் தன்னுடைய பாதங்களை என்ன செய்தார்? பூசினார், கழுவினார். கண்மலையில் இருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படிப்பட்ட செல்வ நாட்கள் யோபுவுக்கு இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. 7வது
ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து 7வது வசனம் முதல் 17வது வசனத்தை வரை வாசிக்கும் போது 11வது வசனத்தை வாசிப்போம். என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது, என்னை கண்ட கண் எனக்கு சாட்சி கிட்டது. யோபுவை யார் பார்த்தாலும் சொல்லுவாங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பாக்கியவான் அப்படின்னு சொல்லுவாங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். எங்க பார்த்தாலும் யார் பார்த்தாலும் யோபுவை நீ பாக்கியவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சாட்சி விட்டார்கள். 12வது வசனத்துல பார்க்கிறோம், முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவரையும் நான் ரட்சித்தேன். யார் அவர்கிட்ட முறையிட்டாலும், எந்த ஏழை அவரிடத்தில் முறையிட்டாலும் அவர்களுக்கெல்லாம் உதவி கிடைக்கும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 13வது வசனம், கெட்டுப்போக இருந்தவர்களுடைய ஆசீர்வாதம் என் மேல வந்தது, விதவையின் இருதயத்தை கெம்பீரிக்க பண்ணினேன். அல்லேலூயா. யார் எந்த ஒரு குறைவு இல்லாமல் குடும்பங்கள் வாழ ஆண்டவர் உதவி செய்தார். யோபு திக்கற்றவர்களுக்கு உதவி செய்தார், விதவைகளுக்கு உதவி செய்தார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கெட்டுப்போக இருந்தவர்களுக்கு உதவி செய்தார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படிப்பட்ட மனிதர்களை இருதயம் சந்தோஷப்பட வைத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 15வது வசனம், நான் குருடனுக்கு கண்டும் சப்பானிக்கு காதுமாய் இருந்தேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எந்த குருடர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு யோபு கண்ணாக இருந்து அவர்களை வழி நடத்தினார். சப்பானிகளுக்கு காலாய் இருந்தார். 16வது வசனம், நான் எளியவர்களுக்கு தகப்பனாய் இருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். எளியவர்களுக்கெல்லாம் யோபு தகப்பனாக இருந்தார். 19வது வசனத்தை பார்ப்போம். என் மேல் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது, என் கிளையின் பனி ராம் முழுவதும் தங்கியிருந்தது. என் மகிமை என்னில் செழித்தோங்கி என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது. என் வேர்கள் தண்ணீர்களின் ஓரத்தில் இருந்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதம் நமக்கு தெரிய சொல்லும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. ஆமென். ஸ்தோத்திரம். யோபுவினுடைய வாழ்க்கையே அவன் வேறே தண்ணீர்கள் அண்டையில் நடப்பட்டிருந்தது. அல்லேலூயா. எந்த உஷ்ணமும் அவருக்கு வரல, எந்த பிரச்சனையும் வரல, எந்த போராட்டமும் வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் ஆண்டவர் பாதுகாப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு எவ்வளவு போராட்டம், எவ்வளவு போராட்டத்தின் மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா யோபுவுக்கு எந்த உஷ்ணமும் வரல, எந்த கஷ்டமும் வரல, எந்த பிரச்சனையும் பார்க்கல. அல்லேலூயா. அப்படி செல்வ செழிப்பா அப்படியே வாழ்ந்து கொண்டே இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமென். அவருடைய கிளையின் மேல ராம் முழுவதும் பனி தங்கி இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவன் மகிமை செழித்திருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. 25வது வசனத்தை நாம பார்ப்போம். எனக்கு சித்தமாகும் போது நான் தலைவனாய் உட்கார்ந்து எந்த பாதையில, எந்த தெரு வழியா, எந்த வீதி வழியா, எங்க போனாலும் யோபு யாரா உட்கார்ந்துருவாரு? தலைவனா உட்கார்ந்துருவாரு. எல்லாரும் அவரை யாரா பார்ப்பாங்க? தலைவனா பார்ப்பாங்க. நான் தலைவனாய் உட்கார்ந்து ராணுவத்துக்குள்ள ராஜாவா போல இருந்தேன் அப்படிங்கிறாரு. அதுதான் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் யோபு மிகவும் பெரியவனாய் இருந்தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ராஜாவை போல இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவனாக இருந்தான். துக்கித்தவர்களை தேற்றளவு பண்ணுகிறவனை போலவும் இருந்தேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் யோபுவினுடைய செல்வ சீரான வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் யோபுவினுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் 31வது அதிகாரத்துல சில வசனங்களை நாம கவனிப்போம். யோபுவை குறித்து 31வது அதிகாரம் 5வது வசனம், நான் மாயையில் நடந்தேனோ, என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோ. மாயையில யோபு நடக்கல, மாயையான காரியங்கள்ல யோபு நடக்கல. கபடு செய்ய அவன் என்ன செய்யல? தீவிரிக்கல, கபடு செய்யவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 13வது வசனம்,
என் வேலைக்காரன் ஆனாலும் என் வேலைக்காரி ஆனாலும் என்னோடு வழக்காடும் போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணவில்லை. அல்லேலூயா. சோத்திரம். எந்த வேலைக்காரி சொன்னாலும் அவங்க காரியத்தை சோத்திரம் கரிசனையாக செயல்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 16வது வசனம், எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்தால் அப்படின்னா எளியவர்கள் என்ன விரும்பினாங்களோ அதையெல்லாம் யோபு கொடுத்தார். அல்லேலூயா. விதவையின் கண்களை அவர் கூத்து போக பண்ணவில்லை. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு ஆதாரத்தை கொடுத்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. 17 சொல்கிறார், தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவராய் சாப்பிட்டது உண்டோ அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுவினுடைய ஆகாரத்துல எல்லாருக்கும் பங்கு இருந்தது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 19வது வசனத்துல, ஒருவன் உடுப்பில்லாததினால் வடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரம் இல்லாதிருக்கிறதையும் கண்டபோது அவரின் ஆட்டுமயில் கம்பளியினால் அனல் கொண்டதினால். சோத்திரம். இவனுடைய கம்பளி போர்வைய சோத்திரம் உண்டாவதாக ஒரு எளியவனுக்கு கொடுப்பான். குளிர்ல மூட வஸ்திரம் இல்லாதவனுக்கு கொடுப்பான். சோத்திரம் உண்டாவதாக. இப்படி எல்லாருக்கும் யோபு உதவி செய்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா. 21வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஒலிமுக வாசலில் எனக்கு செல்வாக்கு உண்டு என்று கண்டு. யோபுவுக்கு ஒலிமுக வாசல் என்ன இருந்தது? அவனுக்கு அந்த ஊர்ல எந்த அந்த ஒலிமுக வாசல்ல செல்வாக்கு உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 24வது வசனத்தில், என் பொன்னின் மேல என் நம்பிக்கையை நான் வைக்கல. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். எவ்வளவு பொண்ணு இருந்தாலும் யோபு அதன் மேல தன்னுடைய நம்பிக்கையை வைக்கல. தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று சொல்லல. 25வது வசனத்துல, என் ஆஸ்தி பெரியது என்று அவன் சொல்லவில்லை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அவன் சம்பத்து தேசத்துல பெருகிச்சு. ஆனா யோபு வாயினால என்ன சொல்லல? என் ஆஸ்தி பெரியது, எனக்கு மிகுதியும் கிடைத்தது என்று அவன் சந்தோஷப்படவில்லை. அதை குறித்து அவன் மேன்மை பாராட்டவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சூரியனை பிரகாசிக்கும் போது, சந்திரனை இது பண்ணும் போது என் வாய் என் கையை அதை பார்த்து என்ன செய்யவில்லை? முத்திக்கவில்லை, முத்தி செய்தது இல்லை என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 30வது வசனம், ஸ்தோத்திரம். 32வது வசனம், பரதேசி வீதியிலே ராத்தங்கினது இல்லை, வழிபோக்கருக்கு வாசல்களை திறந்தேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாரும் வீதியில ராத்தங்காம அவன் வீட்டுல தான் ராத்தங்குவதற்கு யோபு இடம் கொடுத்தார். இவ்வளவு காரியங்கள் யோபுவை குறித்து ஆண்டவர் இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். யோபு எல்லாருக்கும் பெரியவனாக இருந்தான். அல்லேலூயா. எல்லாருக்கும் உதவி செய்கிறவனாக இருந்தான். எல்லாரும் அவனால ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறவர்களாக இருந்தார்கள். அவன் சம்பத்து தேசத்துல பெருகிற்று. ஆண்டவர் நம்ம மேல தயவு வைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இன்னும் பெருகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மை ஆண்டவர் பெரியவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து அவர் மிகவும் பெரியவனாக மாறினதை போல கர்த்தர் நம்மையும் அவர் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்கிறது. ஆதியாகமம் 26:14. ஆதியாகமம் 26:14. 13வது வசனம், அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். யோபு எப்படி பெரியவன் ஆனானோ அதை போல
ஈசாக்கு மகா பெரியவன் ஆனான் என்று எழுதியிருக்கிறது. ஆபிரகாம் மகா பெரியவன் ஆனான். இப்படி தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்ததை நாம் கவனிக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 35வது வசனம். ஆதியாகமம் 24:35. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர். ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு மனிதரை நான் சொல்லுகிறேன் உதாரணத்துக்காக. 2 நாளாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம். 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 27வது வசனத்தில் இருந்து எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாய் இருந்தது. 29வது வசனம். அவர் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். அல்லேலூயா, மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தவர்களுக்கு, பொல்லாப்புக்கு விலகினவர்களுக்கு, தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தவர்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்தார். இன்றைக்கும் அவர் நமக்கு கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார், நம்மை சுற்றி வேலி அடைப்பார், நம்மை பெரியவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார், ஆசீர்வாதமானவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். கரங்கள் உயர்த்தி அல்லேலூயா சொல்வோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நாள் இவ்வளவு செல்வ செழிப்பாய் இருந்த யோபுவினுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போனான். இதுவரைக்கும் சுக வாழ்வு, சரீரத்துல எந்த பிரச்சனையும் யோபுவுக்கு வரல. ஆடு மாடுகளுக்கு இழப்பு வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கழுத ஒட்டகங்களுக்கு இழப்பு வரல. ஆனால் சாத்தான் அவனை தொட்ட போது ஆண்டவர் அந்த வேலியை எடுத்துட்டு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யோபுவை சாத்தானுடைய கையில ஒப்பு கொடுத்த போது யோபுவினுடைய ஆடுகள் மாடுகள் மிருகஜீவன்கள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் எல்லாவற்றின் மேலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக இழப்பு ஏற்பட்டது. பிள்ளைகளுக்கு மேல இழப்பு ஏற்பட்டது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவர் மறுபடியும் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இழந்து போனது மட்டுமல்ல, இழந்து போனதை எல்லாம் ரெண்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படியாவது அவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாக வைக்கிறார். யோபுவின் புத்தகம் 42வது அதிகாரம் 12வது வசனம். யோபு 42:12. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகள். முதல்ல எத்தனை இருந்துச்சு? 7,000 ஆடுகள் தான் இருந்துச்சு. ஆனா இழப்புக்கு பிறகு கவனிங்க, 7,000 இறந்துச்சு, 7,000 ஆடுவும் இழந்தான். ஆனா அதுக்கு அப்புறம் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்ததுனால இப்ப எத்தனை? 14,000 ஆடுகள் அவன் பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அந்த இழப்பை ஆண்டவர் ரெண்டத்தனையாக அவனுக்கு ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் 6,000 ஒட்டகங்கள், 1000 முதல் 500 ஏர்கள் தான் இருந்தது. இப்ப 1000 ஏர் மாடுகள். அப்போது 500 கழுதைகள் தான் இருந்தது. இப்பொழுது 1000 கழுதைகள். இன்னும் அதிகமான ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. மிகவும் அதிகமா அவனுக்கு இருந்ததே அப்போதே அதிகம். ஸ்தோத்திரம். இப்போ ரெண்டத்தனையா ஆசீர்வாதம் வந்த போது இன்னும் அவனை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றினார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய தயவு
உங்களுக்கும் எனக்கும் உண்டாவதாக. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு 10வது அதிகாரம் 12வது வசனம். யோபு 10வது அதிகாரம் 12வது வசனம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. நீர் எனக்கு ஜீவனை தந்தீர், எனக்கு ஆசீர்வாதங்களை தந்தீர், நன்மைகளை தந்தீர். எல்லாவற்றுக்கும் மேலாய் தயவு எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என்னை ஆவியை காப்பாற்றினது. அல்லேலூயா. யோபுவுக்கு வியாதிகள் பலவீனங்கள் வந்தது, ஆனால் கர்த்தர் அவனை சுகதேகியாக மாற்றினார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்வோமாக. அல்லேலூயா. இழப்புகள் வந்தது, இரண்டத்தனையாய் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஸ்தோத்திரம். சரீரத்தில் அவனுக்கு எவ்வளவு போராட்டங்கள் வந்ததோ அதுக்கு மேலாக ஆண்டவர் அவனை சுகதேகியாக மாற்றி நெடு நாளாய் உயிரோடு இருக்க செய்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்வோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிள்ளைகளுடைய பிள்ளைகளை அவன் பார்க்க ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, அவன் தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் 4 தலைமுறையாக கண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவன் பூரண வயதுள்ளவனாய் மரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு பயந்து, அவருக்கு பயந்து வாழுகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பாதுகாப்பு எப்போது வரும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்போது இருக்கும். கர்த்தர் தொடர்ந்து மேலும் மேலும் அவர் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவார். அல்லேலூயா.